வணக்கம் நண்பர்களே, வாங்க மீண்டும் ஒரு காதல் கதை எபிசோடு 4. வாங்க கதைக்குள்ளே போகலாம். துப்பாக்கிச் சூடும் அன்புவின் தியாகமும். அந்த இருண்ட ஹாலில் துப்பாக்கி வெடி சத்தம் காதுகளை கிழித்தது. மதி பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு அலறினாள். ஆனால் குண்டு அவள் மீது பாயவில்லை. சந்தோஷ் துப்பாக்கியை நீட்டிய அந்த மைக்ரோ வினாடியில் அன்பு அவனது கையை மேல் நோக்கி தட்டிவிட்டான். குண்டு கூரையில் பாய்ந்து சிதறியது. டேய், என் தங்கச்சியை காப்பாற்ற நீ எங்கிருந்துடா வந்த என்று கத்தியபடி சந்தோஷ் அன்புவின் முகத்தில் துப்பாக்கி கட்டையால் பலமாக அடித்தான். அன்புவின் உதட்டிலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. இருந்தாலும் அன்பு சோர்ந்து போகவில்லை. சொந்த தங்கச்சியை சொத்துக்காக கொல்ல துணிகிற நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா என்று கர்ஜித்தபடி சந்தோஷின் வயிற்றிலே ஓங்கி மிதித்தான். சந்தோஷ் பின்னால் போய் சோபாவில் விழுந்தான். அவனது கையில் இருந்த துப்பாக்கி நழுவி தூரமாக விழுந்தது. அன்பு ஓடிச் சென்று மதியின் கையை பிடித்தான். மதி, இங்கு நிற்காத, ஓடு என்று கத்தினான். ஆனால் அதற்குள் சந்தோஷ் எழுந்து மேஜை மேல் இருந்த ஒரு கனமான கிறிஸ்டல் பூ ஜாடியை எடுத்து அன்புவின் மண்டையிலேயே பலமாக அடித்தான். அன்பு என்று மதி கதறினான். அன்புவின் தலையிலிருந்து இரத்தம் கொப்பளித்து ஊற்றியது. அவன் தள்ளாடி தரையில் விழுந்தான். அவனது கண்கள் மெல்ல இருளத் தொடங்கின. சந்தோஷ் கொடூரமாக சிரித்துக்கொண்டே தரையில் கிடந்த துப்பாக்கியை மீண்டும் எடுத்தான். அவ்வளவுதாண்டா உன் ஆட்டம், இப்ப நீயும் சாக போற, உன் காதலியும் சாக போறா என்று இருவரையும் நோக்கி துப்பாக்கியை நீட்டினான். அன்புவின் மூச்சு மெல்ல நின்றது. எல்லாம் மீண்டும் இருளடைந்தது. மீண்டும் அதே அலாரத்தின் ட்ரிங் ட்ரிங் சத்தம். மதி மதி என்று அலறிக்கொண்டு அன்பு மீண்டும் படுக்கையில் விழித்தான். உடம்பெல்லாம் பயங்கரமாக வியர்த்து கொட்டியது. அவன் அவசரமாக மொபைலை எடுத்து பார்த்தான். ஜூலை 11 சனிக்கிழமை காலை 8 மணி. ஆனால் இந்த முறை ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்திருந்தது. அன்புவின் தலையில் பலத்த வலி இருந்தது. கடந்த ஆண்டு லூப்பில் சந்தோஷ் அடித்த அந்த இடத்தில் லேசான தழும்பு போன்ற வலி அவனுக்குள் தெரிந்தது. அதாவது லூப் மாறினாலும் அவனது உடம்பில் முந்தைய லூப்பின் காயங்களில் தாக்கம் மெல்ல தெரிய ஆரம்பித்திருந்தது. விளையாட நேரமில்லை. இன்னும் சில லூப்புகள் தோற்றால் என் உடல் இந்த வலியை தாங்காது. நான் நிரந்தரமாக இறந்து விடுவேன். இந்த முறை சந்தோஷை வீட்டுக்குள்ளேயே வைத்து பூட்டணும் என்று அன்பு புதிய வியூகம் அமைத்தான். அன்பு இந்த முறை மதியையோ சந்தோஷையோ தேடி போகவில்லை. அவன் நேராக மதியின் தந்தை ரங்கநாதனின் ஆபீஸிற்கு காலை 11 மணிக்கு சென்றான். ரங்கநாதன் தன் கேபினில் அமர்ந்திருந்தார். அன்பு உள்ளே நுழைந்ததும், யார் நீ, உன்னை யார் உள்ளே விட்டது என்று கோபமாக கேட்டார். அன்பு லாரி டிரைவரிடம் இருந்து பறித்த மொபைலை ரங்கநாதனின் மேசை மேல் வைத்தான். சார், நான் உங்கள் மகள் மதியை காதலிக்கிறேன். அதை பற்றி பேச வரல. இன்னைக்கு ராத்திரி உங்கள் மகன் சந்தோஷ் உங்கள் மகள் மதியை
ஒரு லாரி விபத்து மூலமாக கொலை செய்ய பிளான் பண்ணியிருக்கான். இதோ இந்த மொபைலில் இருக்கிற ஆடியோ ரெக்கார்டிங்கை கேளுங்க என்றான். ரங்கநாதன் அதிர்ச்சியோடு அந்த ஆடியோவை ஆன் செய்தார். அதில் சந்தோஷ் லாரி டிரைவரிடமும், இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு என் தங்கச்சி பைக்கில் வரும்போது லாரி ஏற்றி கொன்னடு என்று பேசும் கொடூரமான குரல் ஒலித்தது. ரங்கநாதனின் கைகள் நடுங்கின. என் சொந்த மகனா இப்படி செஞ்சான்? சொத்துக்காக அவன் கூட பிறந்த தங்கச்சியை கொல்ல பார்க்கிறானா என்று கண்ணீர் விட்டார். சார், இப்போதைக்கு நீங்கள் போலீஸை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க. சந்தோஷ் வீட்டில் வச்சு மதியை துப்பாக்கியால் சுட பார்ப்பான். அங்கேயே அவனை நாம் பிடிக்கணும் என்றான் அன்பு. இரவு 7:45 மணி. மதியின் வீடு. சந்தோஷ் ஹாலில் கையில் துப்பாக்கியுடன் நின்றிருந்தான். மதி அவனுக்கு முன்னால் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். கடந்த முறை நடந்த அதே வசனங்களை சந்தோஷ் பேசத் தொடங்கினான். சொத்துக்காக உன்னை கொல்லாம விடமாட்டேன் மதி என்று அவன் துப்பாக்கியை நீட்டிய கணத்தில் வாசற்கதவை உடைத்து கொண்டு அன்பு, ரங்கநாதன் மற்றும் போலீசார் உள்ளே புகுந்தனர். சந்தோஷ், துப்பாக்கியை கீழே போடு என்று கமிஷனர் கத்தினார். சந்தோஷ் தன் அப்பாவை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். ரங்கநாதன் ஓடி வந்து சந்தோஷின் முகத்தில் ஓங்கி அறைந்தார். போலீசார் சந்தோஷை உடனடியாக கைது செய்தனர். மதி ஓடி வந்து அன்புவை கட்டியணைத்து கொண்டாள். அன்பு, உங்களால் தான் என் உயிர் தப்பிச்சது என்று அழுது கொண்டே கூறினாள். அன்பு புன்னகைத்தான். அவன் தன் வாட்சை பார்த்தான். நேரம் இரவு 8:05 மணி. இரவு 8 மணியை தாண்டியும் விபத்தோ மரணமோ நிகழவில்லை. டைம் லூப் உடைந்தது. அன்பு நிம்மதியாக கண்மூடி படுத்தான். அன்பு மெல்ல கண் விழித்தான். ஜன்னல் வழியே சூரிய வெளிச்சம் முகத்தில் பட்டது. அப்பாடா, ஒரு வழியா ஜூலை 11 முடிஞ்சுது. இன்னைக்கு ஜூலை 12க்கு வந்துட்டோம் என்று நிம்மதியோடு மொபைலை எடுத்து பார்த்தான். அங்கே தேதி காட்டியது ஜூலை 12, ஞாயிற்றுக்கிழமை, காலை 8 மணி. அன்பிற்கு அளவற்ற மகிழ்ச்சி. லூப் உடைந்து விட்டது. உடனே மதிக்கு ஃபோன் செய்தான். ஃபோன் ரிங் ஆனதும், ஆனால் மதி எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக மதியின் தந்தை ரங்கநாதன் ஃபோனை எடுத்தார். அவரது குரலில் பயங்கரமாக அழுது கொண்டிருந்தார். அன்பு, ஒரு பெரிய ஆபத்து தம்பி. நேற்று நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பில் இருந்து சந்தோஷ் தப்பிச்சு ஓடிட்டான் அன்பு. இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு மதியோட ரூமுக்குள்ள யாரோ புகுந்து அவளை கடத்திட்டு போயிட்டாங்க தம்பி. அவன் இப்போ எங்கே இருக்கானே தெரியல என்று கதறினான். அன்புவின் கை நடுக்கத்தில் மொபைல் கீழே விழுந்தது. விதியை மாற்றி லூப்பை உடைத்து ஜூலை 12க்கு வந்தாலும் மதியின் மரண அபாயம் இன்னும் முடியவில்லை. இப்போ விபத்தோ லூப்போ இல்லை. இது நிஜ உலகத்தில் நடக்கும் ஒரு கொடூரமான கடத்தல் வேட்டை. சந்தோஷ் மதியை எங்கு கடத்தி வைத்திருக்கான்? அன்பு ஜூலை 12இல் தன் காதலியை கண்டுபிடிப்பானா? இதோடு அத்தியாயம் 5 முடிந்தது. நன்றி, வணக்கம்.